ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனை பற்றிய 5 உளவியல் உண்மைகள், ஹியூமன் பற்றி ஒரு 5 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ பிடிக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எப்போவுமே ஒரு விதமான ஆர்வம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு 5 ஃபேக்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணுறேன். இதை விட இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதுலேயுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நானும் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? மறக்காமல் டிஸ்க்ளைமரை ரெட் பண்ணிடுங்க. ஒருவரின் பெயரை அடிக்கடி பயன்படுத்தி வந்தால் அவர்களுக்கு உங்களுடன் நெருக்கமான உறவு உண்டாகும். அதாவது நம்மளை அறியாமையே சம்டைம்ஸ் வந்து நம்ம வேறு ஒருத்தரோட பேரை அதாவது உச்சரித்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட அந்த ஒரு ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரிலேட் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், இது அவங்க நம்ம மனசில் ஆழமாக இருக்கிறது அண்ட் நமக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருப்பாங்க. ஒன்றும் மனதளவில் நம்ம அவங்களோடையே நெருக்கமாக இருப்போம். அப்படி இல்லைன்னா உண்மையாகவே வந்து நம்ம நிஜத்துலேயே இருந்து கூட நேர்மையாக இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா, சிரிப்பது அதிக சோகத்தை மறைக்க. நம்ம அதிகமாக சிரிக்கிறது கூட நம்மளோட அதிகமான சோகத்தை மறைக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரொம்ப சோகத்துலேயும் ரொம்ப டிப்ரெஷன்லையும் இருக்கிறவங்க அதிகமாக தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தரப்பு என்னென்னா, நான் ரொம்ப அதிகமாக டிப்ரெஷன் இருக்கிறதுனால தான் எனக்கு தூக்கமே வரலன்னு ஒரு தரப்பு. ஸோ இது ஒரு ஃபேக்ட்டு. அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அதிகமான அழுத்தம் இருக்கவங்க 2 கேட்டகிரி இருப்பாங்க. ஒன்று ரொம்ப அதிகமான ஃபுட்டு ஈட் பண்ணுறது, இல்லை வந்துட்டு அதிகமான தூக்கம், இல்லை அதிகமாக வந்து அதை மறைக்கிறதுக்காக சிரிக்கிறது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, இதுக்கே இவ்வளோ ஹைப் கூட சிரிக்கிறாங்கன்னு தோணும். இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களை மறைக்கிறதுக்காக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். இதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. அதாவது வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கண்களை நேராக பேசுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஐ கான்டாக்ட் வச்சுருக்கவங்க அதிக நம்பிக்கையுடன் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள். ஒருத்தரவங்க நீங்கள் பேசும்போது எத்தனை பேர் ஐ கான்டாக்ட் அதாவது ஐஸை பார்த்து பேசுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு கண்ணை பார்த்து பேசும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் பேசுவோம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். மேபி இது உண்மை தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பேசுவேன். ஸோ உங்களுக்கு எந்த பேருக்கு இது நேச்சுரலாகவே ஹேபிட்டாக இருக்குது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிக நம்பிக்கையுடன் இருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள். இது ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? இருக்கிறதுலே இதில் சொன்ன அடுத்த ஃபேக்ட் தான் ரொம்ப ட்ரூத்தான ஃபேக்ட்டுங்க. ஒரு பாடல் பிடிப்பதற்கான காரணம் அதன் உடன் தொடர்புடைய நினைவுகள். 100 இல்லை 200% உண்மை. உண்மையாகவே சில சாங்ஸை கேட்கும்போது நமக்கு அந்த நினைவுகள் தான் வரும். ஒரு வேளை அந்த சாங்ஸை முதல் முறையாக நம்ம கேட்கும்போது நமக்கு சுற்றி இருந்த நிகழ்வுகள், அப்படி இல்லைன்னா அந்த பாடலில் காட்டக்கூடிய காட்சிகள் நம்ம லைஃப்பில் ஏதோ ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 90s கிட்டும் கிடையாது, 2K என்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மிட்டில் அந்த ஒரு 2008, 9, 10, 11 அப்போல்லாம் ஸ்கூல் போயிட்டுருப்போம்ல, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது, ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா மடியில் படுக்க வச்சு நல்லா பெயிண்ட் பார்த்து விடுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி பெயிண்ட் பார்த்து விடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 2 தெரு தள்ளி ஒரு சாங் ஒலிக்கும். என்ன சாங்னா அந்த தூதுவளைகள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கும். மினி பஸ்லலாம் கேட்போம். அதெல்லாம் வந்து ஒரு விதமான அதை நினைக்கும் போதே மனசுக்கு இதமான ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ அதை வந்து அனுபவிச்சதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை நம்ம அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மெமரபுளமான ஏதாவது சாங்ஸ் இருக்குது, ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. தூதுவளை சாங் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டட் ஆகிற மாதிரியான விஷயம் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நன்றி உணர்வை தினமும் வெளிப்படுத்துபவர்கள் அதிக மனநிறைவு மகிழ்ச்சியும் அனுபவிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதுவுமே 100% உண்மை. முதல்ல எதுக்குமே வேணாம், ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் எது கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. காலையில் இன்றைக்கி சாயந்தரம் படுத்துட்டு காலையில் நம்ம எந்திரிக்கணும் பார்த்திங்களா, அதுக்கே நம்ம ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய, அது நீங்கள் 100 சம்பாரித்தாலும் சரி, இல்லை 10,000 சம்பாரித்தாலும் சரி, இல்லை 10 லட்சம் சம்பாரித்தாலும் சரி, ஃபஸ்ட்டுக்கு உங்கள் கைக்குன்னு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். அதுவும் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் மனநிறைவுடனும் வாழ்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். 100% நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போவுமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அண்ட் சின்ன சின்ன ஹாப்பினஸையும் கொண்டாடுங்க. சரிங்களா? லைஃப் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அடுத்தடுத்த செகண்டில் அடுத்தடுத்த நிமிஷங்களில் நிறைய ட்விஸ்ட் வச்சு ஒரு சர்ப்ரைசிங்காக தான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்வும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இருக்கக்கூடிய நிமிஷங்களையும் இருக்கக்கூடிய நாட்களையும் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் லைஃப் வந்து லீட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல வந்து தன்னிறைவு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நமக்கு இருக்கக்கூடியதை வச்சுட்டு நிறைவு பெற்று வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் இல்லாதன்னு தேடக்கூடிய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் வந்து சேரும். ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் பி ஹாப்பி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். அண்ட் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதே பேக் டு பேக் வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் பேசலாம். பாய்.